மேம் 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 எனக்கு ஒரு பிரச்சனை மேம். எனக்கு சம்பந்தப்பட்டவருக்கு நான் அதிகப்படியான பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். அவர் என்னோட பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் தப்பிச்சு போகிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவர் எப்படி நான் தடுத்து நிறுத்துறது? உங்களுக்காக தான் இருக்கவே இருக்கும் லுக் அவுட் நோட்டீஸ். லுக் அவுட் நோட்டீஸ் இல்ல லுக் அவுட் சர்க்குலர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு அஃபென்ஸ் பண்ண பர்சனோ இல்ல இவங்க அஃபென்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் சஸ்பெக்ட் பண்ற பர்சனோ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓட பாக்குறாங்க இல்ல அங்க இருந்து இங்க வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஏர்போர்ட்லயோ இல்ல துறைமுகத்திலயோ அப்படியே நான் ஸ்டாப் பண்றதுக்காக நான் ரெடி பண்றது அந்த லுக் அவுட் நோட்டீஸ். இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நான் கேஸ் ஃபைல் பண்றேன்ல அந்த எஃப்ஐஆரோட காப்பி, அதுக்கப்புறம் நான் அந்த லுக் அவுட் நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன்ல, இது ரெண்டையுமே அட்டாச் பண்ணிட்டு இதுல என்னதான் இருக்கும் அப்படின்னாக்கா அந்த அஃபென்ஸ் பண்ண பர்சனோட போட்டோ, நேம், அவங்களோட பாஸ்போர்ட் இருந்துச்சுனாக்கா அந்த பாஸ்போர்ட்டோட டீடைல்ஸ் இது எல்லாமே அதுல இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்க நியர்பைல இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ்லயோ இல்ல கமிஷனர் ஆஃபீஸ்லயோ போய் நீங்க இதை கொடுத்துருவீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு இமிகிரேஷன் ஆஃபீஸ்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ணல அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சிஆர்பிசி செக்ஷன் 482 படியும் ஆர்டிகல் 226 படியும் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கி ஃபர்தரா நீங்க இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டை இந்த கேஸை மூவ் பண்ண வைக்கலாம். கண்டிப்பா மேம். ஆனா இது அது இல்ல மேம். அதே அல்வா மேட்ரு தாங்க. இருட்டு கடை அல்வால கூட பாத்தீங்கன்னா லுக் அவுட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதான் வந்து படிச்சிருந்தேன். அதுதான் நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். மோர் கண்டென்ட்டுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்க.